பெங்களூர் காடுகோடி பகுதியை சேர்ந்தவர் சோமசேகர். தொழிலதிபரான இவருடைய ஒய்ஃப் நேம் சுதா. பார்க்குறவங்கள சுண்டி இழுக்கும் அழகு. இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அருண் என்பவர் கூட காதல் இருந்துச்சு. விதியின் வசத்தால் சோமசேகர் கூட கல்யாணம் நடந்தது. ஆனாலும் லவ்வரை மறக்க முடியாம தவிச்சிட்டு வந்தாங்க. இதனால சோமசேகர் கூட குடும்பம் நடத்தியதை விட காதலன் அருண் கூட படுக்கையில் கிடந்தது தான் அதிகம். இதனால கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. மேலும் சொத்தை தன்னுடைய பேருக்கு எழுதி கொடுக்க வேணும் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில வழக்கம் போல சண்டை போட்ட சுதா சமீபத்தில் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போனாங்க. அப்போ சுதா அவங்களுடைய செல்போனை ஹஸ்பண்ட் வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. சோமசேகர் அந்த செல்போனை எதர்ச்சியாக எடுத்து சோதிச்சு பார்த்துருக்காரு. அதில் சுதா தன்னுடைய லவ்வர் கிட்ட செல்ஃபோனில் பேசிய ரெக்கார்டிங் 400க்கும் மேற்பட்ட ரெக்கார்டிங் இருந்திருக்கு. அந்த ரெக்கார்டிங்லாம் கேட்ட சோமசேகர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதில் சுதா, நாம் என்னுடைய ஹஸ்பண்டை கொண்டுடலாம், அதுக்கப்புறம் சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய பேருக்கு வந்துடும், அப்புறமா நம்ம 2 பேரும் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு பேசி இருந்திருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சோமசேகர் எச்சரிக்கையோடு இருந்திருக்காரு. ஆனாலும் மறுநாளே அவர் மேலே கொடூர தாக்குதல் நடந்திருக்கு. இதில் சோமசேகர் அதிர்ஷ்டவசமாக ஊர் தப்பிச்சிட்டாரு. ஆனாலும் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு. சுதாவும் அருணும் தலைமறைவாயிட்டாங்க. 2 பேருமே போலீஸார் வலை வீசி தேடிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.